அட்டே, என்னடா இது தோட்டு கனவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இது தோட்டு கனவாங்க. நாங்கள் இன்றைக்கி தொழில் முடிச்சு கரைக்கு போயிட்டுருக்கோம். தோட்டு கனவை பிடிக்கிறதுக்கு தான் கடலுக்கு போயிருந்தோம். பிடிச்சிட்டு தான் கரைக்கு வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு எவ்வளோ தோட்டு கனவை கிடச்சிருக்குன்னா இவ்வளோ கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த தோட்டு கனவையில் 2 விதமான கனவைகள் உண்டு. முட்டை கனவுன்னு சொல்லிட்டு ஒரு கனவு உண்டு. அது போக வரிக்கனவுன்னு சொல்லிட்டு ஒரு கனவு உண்டு. வரிக்கனவுன்னு சொல்கிறது ஆண் கனவு மாதிரி உள்ளது. முட்டை கனவுன்னு சொல்கிறது பொன் கனவு மாதிரி உள்ளது. முட்டை கனவுன்னு சொல்கிறது தான் கனவு முட்டை போடும். வரிக்கனவு இது முட்டை போடாது. அப்புறம் என் கையில் இருக்க இந்த கனவை எத்தனை கிலோ இருக்குன்னு சும்மா கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாங்கள் ஏன் இப்படி இந்த கனவை தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, அது ஊறுறதுக்கு வேண்டி. ஊறுனா தான் வெயிட் அதிகமாகும். ஏன்னா நாங்கள் வெயிட் கிலோ கணக்கு தான் கொடுத்து வச்சுருக்கோம். அப்போ வெயிட் அதிகமாச்சுன்னா எங்களுக்கு நல்லது தானே. நாங்கள் இந்த கனவை பிடிக்கும்போது 1 கிலோ இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா எப்படி ஒரு 100 கிராம் 200 கிராம் கிடைக்கும். அது வெயிட் அதிகமாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இப்படி வச்சுருக்கோம். வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சி